கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை வேளையில கூட கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாள் அவனுடைய வார்த்தைக்காய் அவர் சமூகத்திலே காத்திருந்த பொழுது கர்த்தர் என்னோடு கூட பேசி இடைப்பட்ட வார்த்தையை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டு உங்களுக்காய் நான் ஜெபிக்க விரும்புகிறேன். என்னோடு திருப்பிக் கொள்ளுங்கள். ரோமர் 16வது அதிகாரம் 20வது வசனம். ரோமர் 16:20. சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். ஆவியானவர் தாம் இந்த வார்த்தையின் மூலமாய் ரோமர் 16வது அதிகாரம் 20வது வசனத்துல இருக்கு இந்த வார்த்தையின் மூலமாய் நம் மத்தியில இடைப்படுவாராக. சமாதானத்தின் தேவன் தாமே சீக்கிரமாய் சாத்தானை கால்களின் கீழே நசுக்கி போடுவார். அவர் சமாதானத்தின் தேவன். உங்க சமாதானத்தை குலைத்து கொண்டிருக்கிற, உங்களை ஏதோ கலக்கம் அடைய செய்து கொண்டிருக்கிற, உங்களை கலங்க பண்ணுகிற எப்பேற்பட்ட காரியங்களா இருந்தாலும் கர்த்தர் அவைகளை என்ன ஆண்டவர் செய்ய போறாராம், கால்களின் கீழே நசுக்கி போடுவார். கால்களின் கீழே நசுக்கி போடுவார். சாத்தானோட இடம் எங்க? உங்க காலின் கீழே. ஏன் இந்த சாத்தான் நெருங்கி நெருங்கி வரான்னா, ஏன் ஆண்டவர் வர விட்டுக்கிட்டே இருக்கிறாருன்னா, ஏன் அனுமதிச்சுக்கிட்டே இருக்கிறாருன்னா, ஒண்ணு புரிஞ்சுக்கணும். அவன் நம் காலின் கீழே நசுக்கி போடப்பட வேண்டியவன். காலின் கீழே நசுக்கி போடப்பட வேண்டியவன். அதனால வருகிறான். ஏன்னா பார்வோன் துரத்தி கொண்டே வந்தான். அந்த வார்த்தை அவனை சமுத்திரத்தை தள்ளுண்டு போக பண்ணி, அவன் உன் தெய்வம் யாருன்னு தெரியாதுன்னு சொன்னதுனால அவதான் உண்மையான தேவன் என்பதை அவன் அறிந்து கொள்ள செய்து, அதுக்கப்புறம் அந்த பார்வோன் ஒன்றுமில்லாம அந்த இடத்துல போகிறத பார்க்கிறோம். இந்த கண்ட எகிப்தியன் என்றும் காண மாட்டான் என்ற வார்த்தையின்படி சீக்கிரமாய் கர்த்தர் நசுக்கி போட்டார். சீக்கிரமாய் காலின் கீழே ஒப்புக் கொடுத்தார். சீக்கிரமாய் அவங்க அந்த சமுத்திரத்துல தள்ளுண்டு போனார்கள். அவர்கள் மறுபடியும் வரவில்லை. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் ஜெயத்தை கொடுத்தார். எந்த பார்வோனை குறித்து பயந்து கலங்கி வந்தாங்களோ கர்த்தர் அந்த பார்வோன் மேல ஒரு ஜெயத்தை கர்த்தர் கொடுத்தார். சீக்கிரமாய் கால்களின் கீழே நசுக்கி போட்டார். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எதிராய் இந்த சாத்தான் கிரியை செய்து கொண்டே ரொம்ப நாள் கிரியை செய்து கொண்டே இருக்க முடியாது. வசனம் என்னன்னா, சீக்கிரமாய் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். சீக்கிரமாய் நசுக்கி போடுவார். இன்னைக்கு தீர்க்க தரிசனமாய் உங்க ஒவ்வொருவருக்கும், நம்மளுடைய தேசத்துக்கும், நம்மளுடைய வாழ்க்கைக்கு கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, கர்த்தர் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். அவன் மீது ஒரு ஜெயத்தை கர்த்தர் கொடுப்பார். கர்த்தர் சாத்தானின் தலை நசுக்கி போட்டார் அப்படின்னா அதுக்கு என்னென்ன மாதிரி அர்த்தங்கள், அன்று அந்த நசுக்கி போட்டார் அப்படின்றதுக்குள்ள என்னென்ன காரியங்கள் ஒளிந்து இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அவனுடைய ஆளுகையையும் அதிகாரத்தையும் பறித்து கொண்டார் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அவனுடைய ஆளுகையும் அதிகாரத்தையும் பறித்து கொண்டார். அந்த ஆண்டவர் அழகா ஆதாமையும் ஏவாளையும் உருவாக்கி அவர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கும் பொழுது, அவர்கள் என்ன பண்றாங்க? கீழ்ப்படியாமையினாலே அதிகாரத்தை, ஆளுகைய சாத்தான் கையில இழந்து போறாங்க. பாவம் உலகத்துக்குள் பிரவேசிக்கிறது. ஆனா ஆதாமின் கீழ்ப்படியாமையினாலே பாவம் உலகத்துக்குள் பிரவேசித்தது. கிறிஸ்துவின் கீழ்ப்படிதலினாலே என்னாச்சு? ஆண்டவர் அந்த பாவத்தை மேற்கொள்ளுகிற ஒரு 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 ஜெயத்தை கர்த்தர் நமக்கு சிலுவையிலே உண்டாக்கி கொடுத்தார். சாத்தான் மேல அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்தார். அவன் தலையை சிலுவையிலே நசுக்கினார். அவனுடைய ஆளுகையும் அதிகாரத்தையும் பறித்து கொண்டார். இந்த காலை வேளையில கர்த்தருடைய ஆவியானவர் கர்த்தர் நமக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, இத்தனை நாள் உங்களுடைய வாழ்க்கையில அலக்களித்து கொண்ட, அதிகாரம் எடுத்த, உங்களை பயமுறுத்தின, உங்களை சேதப்படுத்தின நினைச்சு, உங்களை கவலைப்படுத்தின, உங்களோடு போராடின அந்த சத்துருக்களுக்கு உங்க மேல இருக்கிற ஆளுகை அதிகாரத்தை கர்த்தர் என்ன செய்துட்டார்? பறித்து கொண்டார். அவைகளை பறித்து கொண்டார். அவனுடைய ஆளுகையை, அதிகாரத்தை பறித்து கொண்டார். இரண்டாவது, அவனுடைய கையில் இருக்கிற திறவுகோல்களை, அதாவது மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோல்களை பிடுங்கி கொண்டார். வெளிப்படுத்தின விசேஷம் 1:18 சொல்லப்பட்டிருக்கிறது. அவனுடைய கையில் இருக்கிற திறவுகோல்களை, மரணத்துக்குரிய பாதாளத்துக்குரிய திறவுகோல்களை, அதிகாரங்களை பிடுங்கி கொண்டார். அந்த திறவுகோல்கள் அன்றை ஆட்ட கொடுக்கிறார். பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும், திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமானவர் திறவுகோல்களை, அதிகாரங்களை மறுபடியும் நமக்கு கொடுக்கிறார். சாத்தான் மேல, பிசாசு மேல, தீய சக்தியின் மேல
தேவ பிள்ளைகளுக்கு வல்லமையும் அதிகாரத்தையும் இந்த நாள்ல கொடுக்கிறார். எந்த பிரச்சனை உங்களுக்கு எதிராய் போராடி கொண்டிருக்குதோ, எந்த தேள்கள், எந்த சர்ப்பங்கள், எந்த சத்துருவின் வல்லமைகள் உங்களை மேற்கொள்ள எத்தனைத்துக் கொண்டிருக்கிறதோ, கர்த்தருடைய ஆவியானவர் இந்த காலவேளையில உங்களுக்கு திருவுளம் பற்றி 2 வாக்குத்தத்தங்களை கர்த்தர் சொல்லுகிறாரு. என்ன? சாத்தானுடைய தலையை கர்த்தர் நசுக்கி போட்டார். அவன் ஆளுகை அதிகாரத்தை பறித்து கொண்டார். 2வது திறவுகோல்களை, பாதாளத்துக்குரிய திறவுகோல்களை கர்த்தர் அவன் கையிலிருந்து பிடுங்கி கொண்டார். அதிகாரங்களை பிடுங்கி கொண்டார். நம் தேவன் ஜீவனுள்ளவர். அதிகாரங்களுக்கு மேலான எல்லா அதிகாரங்களுக்கும் மேற்பட்டவர். சிலுவையில சாத்தான் நம்ம மேல அதிகாரம் பண்ண நினைச்ச அந்த, அதாவது அதுக்கு சாட்சியா தான் திறவுகோல்களை சொல்லப்பட்டிருக்கிறது. திறவுகோல்களை இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையை ஆளுகை செய்து கொண்டிருந்த மரணம், இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில ஆளுகை செய்துன்றிருந்த பாதாளத்துக்கு கிரியைகள் எதுவா இருந்தாலும் அந்த திறவுகோல்களை கர்த்தர் அவங்க கிட்ட இருந்து பிடுங்கி அதை உங்க கையில கொடுக்கிறார். உங்க கையில அந்த வல்லமையை கொடுக்கிறார். உங்க கையில அந்த அதிகாரத்தை கொடுக்கிறார். அந்த ஆளுகையை கொடுக்கிறார். கர்த்தர் அதை பறித்து கொண்டு அதன் மேல ஒரு ஜெயத்தை உங்களுக்கு கொடுக்கிறார். சமாதானத்தின் தேவன் தாமே சீக்கிரமாய் சாத்தானை கால்களின் கீழே நசுக்கி போடுவார். அவனை அதமாக்கி போடுவார். அவன் இன்னும் மேல எழும்பி வரப்போகிறதில்லை. கர்த்தர் அவனை முற்றிலுமாய் அதமாக்குறதுக்கு தான் அன்று உள்ள வர விட்டுக்கிட்டே இருக்கிறாரு. துரத்தி விட்டுக்கிட்டே இருக்கிறாரு. ஏன் ஆண்டவரே இவரை அனுமதிக்கிறீங்க? ஏன் ஆண்டவரே துரத்தி வந்துகிட்டே இருக்கான்? அவன் தேவனின் கை வல்லமையை கண்டால் ஒழிய போக விடான் என்ற வார்த்தையின்படி அவன் தேவனுடைய கை வல்லமையை கண்டு அன்று அவனை முற்றிலுமாய் அதமாக்கி அப்புறப்படுத்த விரும்புகிறார். அவருடைய கை வல்லமையை காண்பித்து அவனை முற்றிலுமாய் அதமாக்கி அப்புறப்படுத்த கர்த்தர் விரும்புகிறார். இந்த காலை வேளையில கூட கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில அதுதான் செய்ய போகிறார். சமாதானத்தின் தேவன் தாமே சீக்கிரமாய் சாத்தானை கால்களின் கீழே என்ன செய்ய போகிறார்? நசுக்கி போடுவார். ஏசாயாவின் புஸ்தகம் 14வது அதிகாரத்தில் நீங்க வாசித்தீங்க அப்படின்னு சொன்னா 25வது வசனத்துல, ஏசாயா 14வது அதிகாரம் 25, அசீரியனை என் தேசத்திலே முறித்து என் மலைகளின் மேல் அவனை மிதித்து போடுவேன். அப்பொழுது அவனுடைய நுகம் அவர்கள் மேலிருந்து விலகி அவனுடைய சுமை அவர்கள் தோளிலிருந்து நீங்கும். அசீரியன் எதிர்த்து கொண்டே இருக்கிறான். காரணமின்றி பகைக்கிறவனாய் இருக்கிறார். உன்னையும் ஜெயிப்போம், தெய்வத்தையும் ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்ற ஒருத்தன் இப்போ இவங்களை பயமுடுத்தி எப்படியாவது முடக்கி போட பார்க்கிறவன். இப்படி இருக்கிற இந்த அசீரியன் வந்துகிட்டே இருக்கிறான், துரத்திக்கிட்டே இருக்கிறான், கிட்ட நெருங்கிட்டான். இப்ப ரொம்ப பயம். இந்த அசீரியனை ஏன் கர்த்தர் வர விட்டுக்கிட்டே இருக்கிறாரு? ஏன்? அப்போ சுத்தி இருக்கிறவங்க எல்லாம், நீ அந்த கர்த்தரை தேடி தேடி என்ன பையன், ஆண்டவரை தேடி தேடி என்ன பையன், நாங்க நினைச்சதுதான் நடந்துட்டே இருக்கு அப்படின்னு புறஜாதிகள் சொல்றாங்க. சாத்தான் சொல்றான், நான் நினைச்சதா நடந்துகிட்டே இருக்குன்னு சொல்லி. ஆனா வசனம் சொல்லுது, நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும் என்று சொல்லி. அவன் நினைச்சதையே நடக்கிற மாதிரி இருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, நான் நினைத்திருக்கிறதா நடக்கும். நான் நிர்ணயித்ததுதான் நிலை நிற்கும். அசீரியனை நான் தான் அவன் விட்டுக்கிட்டே இருக்கிறேன். அசீரியன் வரட்டும், அசீரியன் வரட்டும், அவனுக்கு கதவை திறந்துவே அவன் வரட்டும். எதற்காக அவன் வரணும் அப்படின்னா, அவனை கர்த்தர் உங்க கால்களின் கீழ் நசுக்கி போடுவதற்கு, அதிகாரங்களை மறுபடியும் உரிந்து பறித்து உங்களுக்கு கொடுப்பதற்கு, இத்தனை நாள் அதிகாரங்களை பறித்து கொண்டு உங்களை ஒரு முடமாக்கின ஒரு பாத்திரமாக கர்த்தருக்காய் எலும்பு கூடாத வரைக்கும் உங்களை முடக்கி கொண்டிருந்தானே, அதன் மேல ஒரு ஜெயத்தை கொடுப்பதற்கு ஆண்டவர் இந்த நாள் அசீரியனை வரச் செய்கிறார். அது ஆண்டு என்ன செய்ய போறாராம்? அவர் தேசத்திலே முறித்து மலைகளின் மேல் அவனை மிதித்து போடுவேன் என்று சொல்லுகிறார். துரத்தி கொண்டு வர வைக்கிறதுக்கு காரணம், காலின் கீழே நசுக்கி போடுவதற்கு, காலின் கீழே அதமாக்குவதற்கு, துரத்தி கொண்டு வர, கடினப்படுத்த. பார்வோன இருதயத்தை கர்த்தர் தான் கடினப்படுத்தினார். ஏன் கர்த்தர் துரத்தி கொண்டு வர வைக்கிற? சமுத்திரத்துல தள்ளுண்டு போக. இதானுடைய கடைசி. சமுத்திரத்துல தள்ளுண்டு போக, அசீரியனை மிதித்து போட. அசீரியனுடைய அந்த அந்த நுகம், அந்த அந்த ஜனங்களுடைய அவர்கள் மேல அழுத்தமா, அவர்கள் தோல்ல சுமையா பாரப்படுத்தி கொண்டு, ஐயோ இதை தாங்கக்கூடாத பாரமா இத்தனை நாள் இந்த அசீரியனை அவங்க பொறுத்துக்கிறாங்க. ஆனா அவனை ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறாங்க. ஆண்டவர் ஆண்டவர் என்ன செய்யறார்? அசீரியனை மலையில மிதித்து போட்டு அவர்கள் மேல இருந்த சுமையை நீக்கி போடுகிறார். இந்த இந்த காலவேளையில கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், நம் தேசத்திலயும் சரி, நம்மளுடைய வாழ்க்கையிலும் சரி, நம்ம மேல இருந்த சுமை விலக்கப்பட போகிறது. நமக்கு மேல இருந்த பாரங்கள் நீக்கப்பட போகிறது. நமக்கு எதிராய் போராடின எல்லா பார்வோனின் வல்லமைகளும், அசீரிய வல்லமைகளும் வேறொரு கொண்டு போக போகிறது. கர்த்தர் முற்றிலுமாய் அதமாக்க போகிறாரு. ராத்திரி முடிஞ்சு காலையில பார்த்தா அசீரியன் இல்ல. அந்த சமுத்திரத்தின் அலைகள் தாண்டி சமுத்திரத்தின் அலைகள் பொங்கி வருகிறது. கர்த்தர் கடலை 2ஆ பிளந்திருக்கிறார். அற்புதத்துல நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. நடந்து போய் முடிக்கும் போது பார்வோன் இல்ல. கர்த்தர் அவனை அழித்து போட்டார். கர்த்தர் முற்றிலுமாய் அதமாக்கினாரு.
இருக்கிற மாதிரி தெரியும். சத்துரு தொடர்ந்து வர மாதிரி தெரியும். பிரச்சனைகள் நெருக்கி கொண்டிருக்கிற மாதிரி தெரியும். அந்த அதை குறித்து நம்ம பயப்பட வேண்டாம். ஆண்டவரே, என்னன்னாலும் அவர் நினைச்சதே நடந்துட்டு இருக்குன்னு சொல்லாதீங்க. அவர் நினைத்ததுதான் உங்க வாழ்க்கையில நடந்து கொண்டிருக்கிறது. அவர் நினைத்தபடியே நடக்கும். அவர் நிர்ணயித்ததே நிலை நிற்கும். அவர் முன்குறித்திருக்கிற காரியங்களே நம்முடைய வாழ்க்கையில நடக்கும். அவர் நமக்கு என்ன சொல்லியிருக்கிறார் அதை கர்த்தர் செய்வார். சமாதானத்தின் தேவன் தாமே சீக்கிரமாய் சீக்கிரமாய் சாத்தானை உங்க கால்களின் கீழே நசுக்கி போடுவார். பார்வோனை நசுக்கி போட்டவர், அசீரியனை ஒரே ராத்திரியில காணாமல் போக பண்ணினவர். உங்க வாழ்க்கையில எது அலக்களித்து கொண்டிருக்கிறதோ அது ரொம்ப நாளா அலக்களிக்குது. ரொம்ப நாளா கர்த்தர் விட்டுட்டே இருக்கிறாரு. ஐயோ இது போராடி கொண்டு இருக்குதுன்னு நினைக்காதீங்க. கர்த்தர் சொல்றாரு, அதோட அதிகாரங்களை பறித்து உங்ககிட்ட கொடுக்க விரும்புகிறார். அதோட ஆளுகையை பறித்து திறவுகோல்களை உங்ககிட்ட கொடுக்க விரும்புகிறாரு. அதனால உங்க மேல கர்த்தர் ஒரு அதிகாரத்தை வைக்க விரும்புகிறார். அதனால சாத்தான் ரொம்ப நாள் துரத்தி கொண்டே ரொம்ப நாள் நம்மள ஒடுக்கி கொண்டே இருக்க முடியாது. கொடியவன் அற்று போவான். சக்கந்தக்காரன் இல்லாமற் போவான் என்று சொல்லி ஏசாயா 29வது அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. இனி யாக்கோபு முகம் வெட்கப்படுவதில்லை. இனி அவன் முகம் செத்து போவதில்லை. கர்த்தர் நம்மை மீட்டுக் கொண்டார். கர்த்தர் நமக்கு மறுபடியும் அதிகாரத்தை கொடுத்தார். கர்த்தர் நமக்கு மறுபடியும் இந்த பிரச்சனைகளை மாற்றி நம்மை சாட்சியா நிறுத்தி இருக்கிற பிசாசோட திட்டம் என்ன? இவன் வெட்கப்படணும், இவன் செத்து போகணும், இவன் முகம் செத்து போகணும், இவன் வெட்கப்படணும், இவன் அழிந்து போகணும், இவன் பயமுடுத்தி இவனை பிடிச்சிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி அசீரியன் வந்து அந்த ஜனங்களை பயமுடுத்துகிறான். அவங்க அவங்க மேல ஒரு சுமையை வைக்கிறான், அழுத்தத்தை கொடுக்கிறான், பாரப்படுத்துகிறான். ஆனா அவங்க நம்புறாங்க. பார்வோனுக்கு என்ன நடந்ததோ அதான் அசீரியனுக்கும் நடக்கும். ஆமேன். பார்வோனுக்கு என்ன நடந்ததோ அதான் அசீரியனுக்கும் நடக்கும். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட போராட்டங்களை நீங்க ஃபேஸ் பண்ணீங்களான்னு சொல்லணும். யோர்தான்ல என்ன நடந்ததோ, பார்வோனுக்கு என்ன நடந்ததோ, அந்த கர்த்தர் சமுத்திரத்துல எப்படி தள்ளுண்டு போக பண்ணினாரோ அசீரியனுக்கு அதை செய்வார். எத்தியோப்பியனுக்கு என்ன செய்தாரோ அது அசீரியனுக்கு செய்வார். எத்தியோப்பியன் நிற்க கூடாதபடிக்கு அவன் முறிந்து விழுந்தான். அது திரும்ப எழும்ப கூடாதபடிக்கு சில கிரியைகளை கர்த்தர் இந்த காலை வேளையில அப்படித்தான் முறிந்தோடும்படி செய்ய போகிறார். உங்க வாழ்க்கையில அவைகள் திரும்ப எழும்பாதபடி சில சூழ்நிலைகள்ல சில வர அனுமதிச்சுக்கிட்டே இருக்கிறாருன்னா இதுக்கு முடிவே இல்லை. இது பின்தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இது ஆண்டவர் விட்டுட்டே இருக்கிறாரு. இது எல்லையை ஏன் கத்த ஸ்டாப் பண்ண மாட்டேங்கிறாரு? ஏன் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் ஏன் இது துரத்தி கொண்டே இருக்கிறது? ஏன் எதுக்காக அப்படின்னு சொல்லி சொன்னா கத்த முற்றிலுமா அதை அழிக்க விரும்புகிறார். முற்றிலுமா அது இருந்த அடையாளம் தெரியாம போக பண்ண விரும்புகிறார். எத்தியோப்பியன் தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தான். நிக்க பெலனிலன்னு ஆசை அழுகிறான். கத்தர் திரும்ப எழும்பாதபடிக்கு திரும்ப எத்தியோப்பியா ஆசாகட்ட வராதபடிக்கு முறியடித்து போட்டார். இன்னைக்கு கர்த்தர் சில பிரச்சனைகள் அப்படித்தான் உங்க வாழ்க்கையில முறியடித்து போட போகிறார். திரும்ப வராதபடிக்கு திரும்ப எழும்பாதபடிக்கு நம்ம தேசத்தை ஆளுகை செய்கிற அந்நிய அதிகாரங்களை திரும்ப எழும்பாதபடிக்கு கர்த்தர் முறியடித்து போடுவார். சமாதானத்தின் தேவன் தாமே சீக்கிரமாய் சாத்தானை நம் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். அந்த வார்த்தையில ஒளிந்து கொண்டிருக்கிற 2 அதிகாரங்களை 2 குறிப்புகளை தான் நான் உங்ககிட்ட சொன்னேன். என்ன அப்படின்னா, கர்த்தர் அவனிடத்திலிருந்து ஆளுகையும் அதிகாரங்களையும் பறித்துக் கொண்டார். திறவுகோல்களை பறித்துக் கொண்டார். அந்த அதிகாரங்களையும் ஆளுகைகளையும் பறித்துக் கொண்டு நம்ம எந்த இடத்துல எல்லாம் இழந்திருக்கோமோ, எங்கெல்லாம் திறவுகோல்களை இழந்துட்டு நம்ம வாழ்க்கையில அந்த திறவுகோல்களை தொலைச்சிட்டு அதனால தாழ்பால்களை பலப்படுத்தல. இப்ப தாழ்பால்கள் அந்த பலப்படுத்தாதபடினால திறவுகோல்கள் அதிகாரங்கள் இல்லாதபடினால சாத்தான் உள்ள வந்து போராடுறான். அவன் எதிர்த்து கொண்டு வருகிறான். ஆனா எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. கர்த்தர் எனக்கு ஜெயித்தது தருவார். கர்த்தர் எனக்கு அதை தருவார். சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தான் எங்க கால்களின் கீழே நசுக்கி போடுவார். அவனை முற்றிலுமாய் அதமாக்குவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. அந்த அந்த விசுவாசம் இந்த பார்வோனுக்கு கர்த்தர் செய்தது போல, அசீரியனுக்கு கர்த்தர் செய்தது போல, அவனை முற்றிலுமாய் மடங்கடித்தது போல நம்மளுடைய வாழ்க்கையிலுமே அவனுடைய கிரியைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் மடங்கடித்து போடுவார். அவன் மேல ஒரு ஜெயத்தை இந்த காலை வேளையில கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில, நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலுமே கொடுக்க விரும்புகிறார். சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் நசுக்கி போடுவார். ஒரு பிரச்சனையை வளர விட்டுட்டே விட்டுட்டே இருக்காருன்னா முற்றிலுமாய் அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க போறாருன்னு சொல்லி அர்த்தம். உங்க வாழ்க்கையிலும் எந்த இடத்துல எல்லாம் ஒரு முற்றுப்புள்ளிக்காக நீங்க காத்திருக்கிறீங்களோ, எந்தெந்த போராட்டம் எல்லாம் உங்களுக்கு எதிராய் வருகிறதோ, கர்த்தருடைய ஆவியானவர் இந்த கால வேளையில தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். அவைகளுக்கு நான் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறேன். அவைகளின் மேல எனக்கு ஒரு ஜெயத்தை கொடுக்கிறேன். அவைகளை தாண்டும்படி செய்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்குறாங்க. இந்த வேதாகமத்துல
ஒவ்வொருத்தவங்களுடைய வாழ்க்கையை நம்ம தியானிச்சோம். அவங்களுக்கெல்லாம் என்ன செய்தாரோ, அதை உங்களுடைய படிக்கிற இடத்துல, வேலை செய்யற இடத்துல, நீங்க இருக்கிற இடத்துல, எந்த இடத்துல நாம நம்ம நம்முடைய கீழ்ப்படியாமையினால அதிகாரங்களை இழந்து, பயந்து, ஒடுங்கி போய் இருக்கிறோமோ, கர்த்தர் முற்றிலுமாய் அவனை அதமாக்கி, அவன் இருந்த இடம் கூட தெரியாதபடிக்கு அவனை அழித்து போட்டு, உங்க உங்க தோள்ல உங்கள அழுத்தி கொண்டிருக்கிற சுமைய உங்ககிட்ட இருந்து விலக்கப் போகிறார். உங்களுக்கு மேல இருக்க நுகத்த, அதாவது பாரத்த, இந்த வியாதி பாரமா இருக்கலாம், இந்த பிரச்சனைகள் பாரமா இருக்கலாம், இந்த பயங்கள் பாரமா இருக்கலாம், இந்த பார்வோன் தேவனிடத்துல அவங்க ஆராதிக்க போறதுக்கு விடாதபடிக்கு அவங்களை அழுத்தி கொண்டே இருக்கிற வேலையினால ஏதோ ஒரு காரியம் உங்களை கத்திரிடத்துல நெருங்க கூடாதபடிக்கு உங்களை அழுத்தி கொண்டு பாரமா இருக்கலாம். கர்த்தர் அந்த பாரத்திலிருந்து நமக்கு இந்த நாள் ஒரு விடுதலை கொடுக்க போகிறார். அந்த நுகம் நம் தோளிலிருந்து விலகப் போகிறது. அந்த சூழ்நிலைகள் நம் வாழ்க்கையில மாறப்போகிறது. நமக்கு கர்த்தர் ஒரு ஜெயத்தை கொடுக்க போறார். எத்தனை பேர் நம்புறீங்க, விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் எனக்காய் அதை செய்வார்னு சொல்லுகிறவர்கள், பார்வோனுடைய கிரியைகளை கர்த்தர் அழித்து போட்டவர், சிலுவையில எனக்காக வெளியரங்கமான கோலமாக்கி ஜெயம் எடுத்தவர், திறவுகோல்களை அதிகாரங்களை மீட்டெடுத்து கொடுத்தவர், எத்தியோப்பியனை மெலும்பாதபடிக்கு முறித்து போட்டவர், அசீரியனை தன்மலையில் கொண்டு வந்து மிதித்து போட்டவர், இன்னைக்கு இந்த சத்ருவை எல்லைக்குள்ள வர வைத்துக் கொண்டே இருக்கிறார். நான் ஒண்ணு புரிந்து கொள்ளணும். அவன் என் காலின் கீழ் நசுக்கி போடப்பட வருகிறான். நான் என் காலின் கீழ் அவன் நசுக்கிறதுக்காக கத்தர் கொண்டு வருகிறான். அவன் கதையை முடிக்கிறதுக்காக கொண்டு வருகிறான். இந்த வியாதியின் பலவீனை நீ என்னை தொடராதபடிக்கு அதுல ஜெயம் எடுக்க கொண்டு வருகிறார். இந்த தோல்விகள், இந்த பலவீனங்கள் என்னை என் மேல மேற்கொள்ளாதபடிக்கு அதை அழிக்க கத்தர் கொண்டு வருகிறார். அதுதான் நம்ம புரிந்து கொள்ளணும். இந்த கால வேளையில எப்படிப்பட்ட பிரச்சனைகளா இருந்தாலும் ஆண்டவரே, அதை மேற்கொள்ளக்கூடிய பலன் தாங்க, அதை ஜெயிக்கக்கூடிய அதிகாரத்தை தாங்க, அதை மேற்கொள்ளக்கூடிய பலனை தாங்கன்னு சொல்லி நம்ம கேட்கும் பொழுது கர்த்தர் இந்த கால வேளையில அருள வல்லமையுடைய தகப்பனா இருக்கிறார். இருக்கிற இடத்துல கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்க்கலாமா? எல்லாரும் ஆண்டவர் நோக்கி பார்க்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, நீர் கொடுத்த நல்ல காலை வேலைக்காய் நன்றி. நீர் சொன்ன இந்த வார்த்தைகளுக்காய் நன்றி. சமாதானத்தின் தேவன் தாமே சீக்கிரமாய் சாத்தானை கால்களின் கீழ் நசுக்கி போடுவார். இன்னைக்கு இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தோட வாழ்க்கையில, வாலிபர்களோட வாழ்க்கையில, தனிப்பட்ட நபர்கள் யாரா இருந்தாலும், எந்த ஒரு காரியம் அவங்க குடும்பத்தை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறதோ, எந்த ஒரு அதிகாரத்துக்கு அவங்க பயந்து இருக்கிறாங்களோ, எந்த ஒரு காரியம் ஐயோ இதை மீறி என்னால எதுவும் செய்ய முடியல, இந்த அதிகாரம் அமழ்த்துகிறது, இந்த ஆளுகை அமர்த்துகிறது, எனக்காக உதவி செய்ய, எனக்காக பேச யாரும் இல்லை, எனக்காக வழக்காட யாரும் இல்லை, இந்த வார்த்தை சொல்லப்பட்டபடி இந்த அசிரியனை கர்த்தர் தான் மிதித்து போடணும், இந்த பாரத்தை அவர் தான் என் தோல்ல இருந்து விலக்கி போடணும், இந்த சுமையை கர்த்தர் தான் மாத்த முடியும், என்னுடைய கைகள் கூடைக்கு அவர் தான் நீங்களாக்க வைக்க முடியும், ஆண்டவர் தான் எனக்கு ஒரு அற்புதத்தை செய்ய முடியும், இந்த எத்தியோப்பியனை திரும்ப எழும்பாதபடிக்கு முறித்து போட அவரால் மட்டும்தான் முடியும் அப்படின்னு எத்தனை பேர் அவங்க கண்கள் உண்மை நோக்கி பார்க்கிறதோ, எத்தனை பேர் இந்த காரியத்துல எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, அப்ப என்னை அலக்களிக்கிற உமக்காய் உண்மையா நான் ஜீவிக்க கூடாதபடிக்கு ஏதோ ஒரு இடத்துல அந்தரங்கத்துல என்னை விலத்தள்ளி கொண்டிருக்கிற ஆவியை, என்னை விலத்தள்ளி கொண்டிருக்கிற அதிகாரத்தை, என்னை விலத்தள்ளி கொண்டிருக்கிற அந்த சாத்தானோட ஆளுகை தந்திரத்தை கர்த்தர் இந்த நாள்ல முறித்து போடுங்க. அவர்களின் காலின் கீழ் நசுக்கி போடுங்க. அதன் மேல ஒரு ஜெயத்தை கொடுங்க. கர்த்தருடைய ஆவியானவர் எங்களுக்காய் வழக்காடுங்க, எங்களோடு அப்ப எங்களுக்காய் யுத்தம் பண்ணுங்க. எங்களுக்கு கர்த்தர் ஆண்டவரே அப்பா அதிகாரங்களை, ஆளுகைகளை பறித்து எங்களுக்காய் நீர் கொடுக்கறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்ப எந்த பிசாசோட தந்திரங்களுக்கு பயந்து, அதிகாரங்களுக்கு பயந்து ஆண்டவரே தேசத்திலேயும் அப்பா பாரத்தினால் நிறையப்பட்டு நாங்க ஓடினோமோ, இந்த நாள்ல காலை வேளையில கர்த்தருடைய ஆவியானவர் எங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை, ஆண்டவரே ஒடுக்கினவன் ஒளிந்து போனானே, உற்று பார்த்தால் துன்மார்க்கவன் ஸ்தானத்துல இல்லை, உற்று பார்த்தால் இல்லை, கர்த்தர் அழித்து அதமாக்கி போட்டார், அவருடைய கிரியைகள் அதமாக்கப்பட்டது, கர்த்தர் அழித்து போட்டார். ஆண்டவரே அந்த வார்த்தையை நான் கேட்கட்டும். இந்த வியாதியை அழித்து போட்டாரு, இந்த பலவீனத்தை அழித்து போட்டார், இந்த பிரச்சனையை ஒண்ணுமில்லாம பண்ணினாரு, நாங்க கேட்கட்டும் ஏசப்பா. நீர் அப்படி செய்து சாட்சியா நிறுத்துங்க. ஜெபித்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. அவங்க வாழ்க்கையில 100 மடங்கு விளைவை காணும்படி செய்யுங்க. உங்க கருத்தை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். உமக்கு மாத்திரம் மகிமை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் இன்றைக்கு மறவாதே. ஆமேன். God bless you.